சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பில் டிராகனும் யானையும் இணைந்திருப்பது மிகவும் முக்கியம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். ஜி ஜின்பிங் இதை சொல்வதற்கு என்ன காரணம், இருவரும் வேறு என்னென்ன விஷயங்களை பத்தி பேசியிருக்கிறாங்க அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனா சென்றிருக்கிறார். சீனாவின் தியான்ஜன் நகரில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு நடக்கும் நிலையில் பிரதமர் மோடிக்கு அங்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் முதல் நிகழ்ச்சியா பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசியிருக்கிறார். இரு நாடுகள் இடையேயான உறவை மேம்படுத்துவது தொடர்பாக அவர்கள் இருவரும் உயர்மட்ட குழுக்களோடு பேசியிருக்கிறாங்க. சீன அதிபர் ஜி ஜின்பிங் பேசும்போது உலகம் மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும், சீனாவும் இந்தியாவும் உலகின் மிக பழமையான இரு நாகரிகங்கள், இரு நாடுகளும் உலகில் அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடுகளா இருக்கிறதால இருவரும் நல்ல நண்பர்களாக இருப்பதும், நல்ல அண்டை நாடுகளாக இருப்பதும், ஒருவருக்கொருவர் வெற்றியை அனுமதித்துக் கொள்ள நாடாகவும் இருக்கிறதும், டிராகனும் யானையும் இணைந்திருப்பது மிகவும் முக்கியம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமா இரு நாடுகளும் சேர்ந்து முன்னேற்ற பாதையில பயணிப்பதையும், இரு நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதையும் ஜி ஜின்பிங் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது இந்தியா சீனா உறவின் புதிய அத்தியாயமா பார்க்கப்படுது. முன்னதா பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது இந்தியாவும் சீனாவும் இடையேயான உறவுகள் நேர்மறையான திசையை அடைந்திருப்பதா பேசியிருந்தார். இரண்டு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து துவங்குவதாகவும், எல்லையில பதற்றம் குறைந்து விட்டதாகவும் மோடி தெரிவித்திருக்கிறாரு. இந்த உச்சி மாநாட்டில் நரேந்திர மோடி, ஷி ஜின்பிங் தவிர ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் பங்கேற்க இருக்கிற நிலையில இது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.